சார் வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்தும் 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ அர்ஜுனா. இப்ப அவரே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, நான் முழுவதுமா நிரந்தரமா கட்சியில இருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. எப்படி பாக்குறீங்க இந்த திடீர் முடிவை? திடீர் முடிவெல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு வேணா திடீர் முடிவு இது எதிர்பார்த்துட்டாரு. அவர் பெரும் பணக்காரர். பெரும் பணக்காரர்களுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் வந்துக்கிற பிரச்சனை அவருக்கும் வந்துருக்குது, அவ்வளோதான். அமலாக்கத்துறை அமித்ஷா கிட்ட இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி வேற எங்கே இருக்க முடியும்? அதனால் பாஜகவுடைய இது மிரட்டல் கிளம்பி வந்துட்டார். இப்போ பாஜகவுடைய பிடிஎம்மாக இருக்கிற விஜய் கூட போய் சேர்ந்துட்டார், அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? விஜய் கூட சேர போகிறாங்க. இல்லை, விஜய் கூட போகிறதா அவருக்கு பிளானாக இருக்கும். வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்குது? புதுசாக வந்துருக்கிற கட்சி, எந்த கட்சி புதுசாக ஆரம்பித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமனாரும் அவரும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களோட இருப்பாங்க. அதில் என்ன ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன்னாக்கா, முதல்வர் ஸ்டாலின் காலையில் வாரத்தில் 2 தடவை சைக்கிளில் போவார். மகாபலிபுரம் ரோட்டில் சைக்கிளில் போவார். அவர் கூட ஒரு 7 பேர் போவாங்க. அதில் சபரீசனுடைய நண்பர்கள். அந்த 7 பேர்த்தில் ஒருத்தர் இந்த ஆதவ். அவ்வளோ க்ளோஸாக இருந்தவர். அது மாதிரி ஒவ்வொரு கட்சி வரும்போது அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக லாட்ரி தொழில் பாதுகாத்துக்கிறதுக்காக என்னென்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ புதுசாக வரப்போகிற ஒரு கட்சிக்கு அவர் போயிருக்கிறார். அது மூலமாக நமக்கு ஆபத்து வந்துடும் கூட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அங்கே போகிறார். இல்லை, அவர் நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதாவது பெரிய கட்சிக்கு அவர் போயிருக்கலாமா? ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு யாருமே ஆல்மோஸ்ட் இல்லை. திருமாவளவனை தவிர பட்டியல் இனத்துக்கு சேர்ந்த தலைவர்கள்னு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தருமே இல்லை. கிருஷ்ணசாமிலாம் இருந்தாங்க. கிருஷ்ணசாமி இட ஒதுக்கீட்டுக்காக எதிர்ப்பாக பேசுனதுக்கு பிறகு அவருடைய வேல்யூவே போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணார். அது அவங்க சமூகமே ஏற்றுக்கல. அதனால் அவருடைய தலைமை பதவி இன்னைக்கு கேள்விக்குறியாகி போச்சு. ஏறத்தாழ இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க யாருமே. அப்படி ஒரு கட்சி புதிய தமிழகமாக என்ன பேர் வருது, அவரெல்லாம் இன்றைக்கி காணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் இருக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு திருமாவா தான் இருக்கார். அவரை தவிர அவர் யாரும் ஒரு பாப்புலரான ஒரு பிரபலமான தலைவர்கள் அந்த இனத்துலேருந்து இப்போ யாருமே இல்லை. அதனால தான் இவர் அங்கே உள்ளே போனார். திருமாவளவன் என்ன பண்ணார்னாக்கா, பட்டியல் இனத்துக்காக மட்டுமே பாடுபடுகிறவன் அல்ல, பொதுவாகவே பாடுபடுகிறவன், எல்லாத்துக்குமே எல்லாத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுறவங்கிற ஒரு இமேஜை உண்டாக்குறதுக்காக அவர் ஷானவாஸ் அது மாதிரி முஸ்லீம்கள், அப்புறம் அதே மாதிரி ஆதவ் போன்றவங்களாம் சேர்த்துக்கிட்டு கட்சியில் பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துருக்காரு. எம்எல்ஏக்களாகலாம் ஆக்கியிருக்காரு. ஷானவாஸ் ஒரு எம்எல்ஏ அது மாதிரிலாம் ஆக்கியிருக்காரு. அது தன்னை பொதுவான மனிதனாக காட்டிக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அது மாதிரி அவர் பண்ணார். அதை பயன்படுத்திக்கிட்டு இவர் உள்ளே வந்தார். திருமாகிட்ட இருந்தாக்கா நமக்கு ஏதாவது ஆதாயங்கள் இருக்குது. எல்லாம் ஆதாயம் பார்க்காம வர மாட்டாருங்க. இவங்கெல்லாம் ஆதவ அர்ஜுனா அவரை பற்றி தகவல்கள்லாம் எனக்கு நிறையா சொன்னாங்க. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பூராமே வருமானத்தை அடிப்படையாக வச்சதாகவும் வியாபாரத்தை அடிப்படையாக வச்சதாக தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வருமானம் கிடைக்குமா? அதுலேயே ஏதோ இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் அங்கே போயிருப்பார். அதுலேயும் அதை வச்சு ஏதோ ஒரு புலம்பு நடத்தலாம் தான் போயிருப்பார். அவருக்கு நிறைய பேர் அவர் செலவழிச்சிருப்பாருன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அதை கொடுத்து தான் உள்ள போறார். எல்லா இடத்துக்கும் கொடுத்து தான் உள்ள போறார். திமுகவிலிருந்து அவர் நன்கொடை கொடுக்காத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியும் கொடுத்துருக்கு. இப்போ கடைசியாக பாஜக உள்ள போகிறதுக்கு, பாஜகவில் இடம் இது பண்ணுறதுக்கு இங்கே போயிருக்காரு. ஒருவேளை பாஜகவுடைய மிரட்டல்னால அவர் போனாரோ என்னமோ தெரியாது. விஜய் எப்படி கட்சி ஆரம்பிச்சாருன்னு நம்ம சந்தேகப்படுறோமோ அதே காரணம் தான் இவருக்கும் அப்ளை பண்ண பாஜகவுடைய மிரட்டலார். ஏன் பாஜகவினுடைய மிரட்டலுக்காக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியில் அவர் பாஜகவை எதிர்க்கிறார். அதுதாங்க தமிழ்நாட்டில் அசைன்மெண்ட் அவங்களுக்கு. பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை திமுக அறுவடை பண்ணுதுங்கிறது தானே பாஜகவுக்கு இருக்கிற பிரச்சனையே. அந்த எதிர்ப்பு வாக்குகள் தனக்கு ஆதரவான வாக்குகளை அதை மாற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் யாரோ ஹெச் ராஜா வச்சு நடத்துனாங்க, ஹெச் சேகர் வச்சு நடத்துனாங்க, யாரோ அப்புறம் காலாவதியான பல நடிகைகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன ஷோவெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் பருப்பு வேகலை. அண்ணாமலை நல்ல பிரமாதமாக ஒரு நல்ல ஸ்டண்டெல்லாம் அடித்தார். தமிழிசையெல்லாம் கொண்டு வந்தார். பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த தமிழிசையெல்லாம் கொண்டு பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை
விளம்பரம் தான் அவருக்கு நிறையா இருந்ததை ஒழி அவரால் கட்சியை பெருசாக வளர்த்த முடியல. அவரும் நல்லாவே பண்ணார். பெட்ரோல் வெடிகுண்டு போன்ற பல விஷயங்களும் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அப்புறம் வார் ரூமு, அப்புறம் வந்து ப்ளூ ஃபில்மு, இது போன்ற பல புதுமை உத்திகள்லாம் அரசியலில் கொண்டு வந்தது அண்ணாமலை தான். அதெல்லாம் ஒன்றுமே எடுபடலை. பார்த்தாங்க. அப்புறம் தான் இப்போ இவர் தன்னுடைய ஆதரவு வாக்குகளாக தனக்கு மாற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்கிட்ட இன்னும் சொல்ல போனால் விந்திய மலைக்கு கீழே இருக்கிற மாநிலங்களில் பாஜகவுக்கு வாக்கு மூலமாக வர முடியாது, மக்கள் ஆதரவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் அவங்க நிற்கணும். தேர்தல் ஆணையம் வந்து எல்லா நேரத்துலையும் கை கொடுக்குமாங்கிறது தெரியாது. அதுக்கு பதிலாக பார்த்தாங்க என்ன விந்திய மலைக்கு கீழே இருக்கிற அத்தனை மாநிலங்களும் சேர்ந்து வர்ற எம்பி சீட்டு வந்து இவ்வளோ தான். அதை விட 1.5 பக்கம் அதிகமாக வந்து வடக்கில் இருக்கிற சீட்டுகள் இருக்குது. ஆனால் தெற்கே தேவையில்லைன்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்ததுனால தான் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு வந்து தேர்தல் முடிவுகளை கொண்டு வரணுன்னாக்கா ஒரு நியாயமாக ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக இவங்களெல்லாம் சேர்த்துனதுனால வாக்கு வந்தது அப்படின்னு காட்டலான்னு பார்த்தாங்க. அது முடியலேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து எதிர்ப்பு வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகளுக்கு திமுகவுக்கு போகாமல் அதை பிரித்தோம்னா திமுகவுடைய செல்வாக்கை குறைக்கலாம். 40க்கு 40ங்கிறாங்க இல்லையா, அதை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னைக்கு அந்த பிளானில் தான் இன்னைக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் விஜயும் கூப்பிட்டுருக்காங்க. ரஜினியை கூப்பிட்டாங்க, ரஜினி வரல. பிற பிரபல நடிகர்கள் எல்லாத்தையுமே மிரட்டி பார்த்தாங்க. ரஜினி சாமர்த்தியமாக தப்பிச்சு ஓடி விட்டாரு. இல்லை, அதுக்கு தான் விஜய் அன்னைக்கே சொல்லிட்டாரு, திமுக யார் தானே இப்படி எல்லாம் ஒரு சாயம் பூசுவாங்க, பெயிண்ட் டப்பா எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்படிதான் அதெல்லாம் அவங்க எழுதி கொடுத்து அவர் பேசிட்டாரு. அவர் அதெல்லாம் அவருக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்கு. அதே சாயத்தை ஆதவ அர்ஜுன் மேலையும் பூச முடியாது. அவர் அம்பேத்கரை முதன்மைப்படுத்துறாரு, அம்பேத்கருக்கு விழா எடுக்கிறாரு. இப்ப கூட அம்பேத்கர் வழியில தான் நடப்பேன் அப்படின்ற சொல்றாரு. அம்பேத்கர் என்ன வழி சொன்னார்னு அன்னைக்கு மீட்டிங்ல பேசினாரு. இவரு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டாரு. அம்பேத்கரை பத்தி யாரும் பேசினாரா? பேசுனது பூரா மன்னர் ஆட்சியை ஒழிப்பேன், இந்த ஆட்சியை ஒழிப்பேன், குடியாட்சியை ஒழிப்பேன், அந்த சர்வாதிகார ஆட்சியை ஒழிப்பேன் என்னென்னமோ பேசிக்கிட்டு தனிப்பட்ட முறையில் திமுக தலைவர் குடும்பத்தை தான் அசிங்கமாக பேசினார். அம்பேத்கரை பற்றி எதாவது பேசினாரா அன்னைக்கு? அம்பேத்கருடைய போராட்டங்கள் என்னன்னு சொன்னாரா? அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுல என்னென்ன இதெல்லாம் பிரச்சனைகளுக்கு ஏற்பட்டுச்சு, அந்த பிரச்சனைகளை அவர் எப்படி தீர்த்தாரு அப்படிங்கிறத பற்றி பேசினாரா? அம்பேத்கரை பற்றி என்ன ஒரு வரியாவது அந்த கூட்டத்தில் இருந்ததா? மன்னராட்சி ஒழிப்பேன், அதை ஆட்சி ஒழிப்பேன்ட்டு போயிட்டாங்க. அம்பேத்கருங்கிற புத்தகத்தை வச்சுக்கிட்டாங்க பேக்ரவுண்டில். பேசுனது பூரா திமுகவை எதிர்த்து பேசினாங்க. அவ்வளோதான் நடந்தது. நீங்கள் தான் சப்பக்கட்டு கட்டி விட்டா தான் உண்டு. இல்லை அன்றைக்கி நல்லா தேடி பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி 2 வார்த்தை பேசுறீங்க, ஏதோ சொல்லி சமாளிப்பீங்க. அப்படி தான் நீங்கள் சமாளிக்க முடியும். அன்றைக்கி அம்பேத்கருக்கு பேரே இல்லையே. அது என்ன புத்தகத்தை வச்சுட்டாங்க. பேசுறது பூரா திமுக எதிர்ப்பு. திருமாவளவன் எதுக்கு சார் ஆதவ அர்ஜுன சேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உடனடியாக ஒருத்தரை சேர்க்கிறாரு, அவருக்கு உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்குறாரு. இதெல்லாம் திருமாவளவன் இவ்வளவு பரபரப்பா இருந்ததுக்கான காரணத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும்? பிரசாந்த் கிஷோர் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவரோட இருந்தவர். இவர் நாங்கள் சொன்ன மாதிரி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அதை ஒரு பழப்பு நடத்திக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அதை அந்த இதை வச்சுக்கிட்டு இதில் தான் இந்த கட்சியை உங்கள் கட்சியை நாங்கள் முன்னேற்றி காட்டுறோம்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு தான் அது மாத்திரம் இல்லாமல் பொருளாதார உதவியும் பண்ணியிருக்காரு. 2 இருக்குதுன்ன உடனே சரி பிரசாந்த் கிஷோருடைய அரசியல் தந்திரங்களை வச்சு நம்ம ஜெயிச்சோம் தரலான்ற இதனால தான் சேர்த்திருப்பாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், அதே காலாவதி ஆகிப்போச்சு. அவரே ஒன்றும் மக்கள் இவர் சொன்ன பிரசாந்த் கிஷோருடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாக்கா 10,000 வாக்குகள் ஜெயிச்சிடும் அப்படி அவங்க திமுகவுடைய வெற்றிக்கு காரணமே அவர் தாங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் நானும் பார்க்குறேன். திமுக வெற்றி அடைஞ்சதுன்னா எம்ஜிஆர் இருந்ததுனால தான் வெற்றி அடைஞ்சதுன்னு ஆரம்பித்தாங்க. 71 எம்ஜிஆர் வந்து தேர்தல் சமயத்தில் காணாமே போயிட்டார். அந்த சமயத்தில் தான் வரலாறு காணாத வெற்றியே வந்தது திமுக. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் 67 ஜெயித்ததுக்கு வந்து கழுத்தில் குண்டு விட்டது தான் காரணம்னு சொல்லி எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. திமுகவால் ஜெயிக்க முடியாதுன்னு காட்டிட்டாங்க. இன்றைக்கி எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு அவங்க பாட்டு ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அச்சு ஊடகங்கள் அந்த 3%காரர்களால் வந்த எதிர்மறையானது. அவங்க 3%காரர்கள் எவ்வளோ தூரத்துக்கு திமுகவை வந்து இமேஜை வந்து கெடுக்கிறதுக்கு பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு திமுகவுடைய வளர்ச்சி இருக்குது. இன்றைக்கி அவங்களால ஆதரிக்கப்பட்ட ஒரு கட்சி கூட இல்லையே. நீங்கள் அதை பார்த்தீங்களா? இந்த 3%காரர்கள் யாரையெல்லாம் தூக்கி பிடிச்சாங்களோ அந்த கட்சிகள் எதுவுமே இல்லையே. பாஜக சமாளிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா அதிகாரத்தை கேள்வி வச்சுக்கிட்டு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு உழுவுன்னு தெரியல.
மக்கள் என்னைக்கா ஒரு நாள் வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரு ஆதவர்ஜனாவுக்கு ஏதோ வேறு ஒரு திட்டம் இருப்பது போல எனக்கு தெரிகிறது அப்படின்றாரு. அது அவருக்கு நல்லா தெரியுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள விட்டாரு, தெரிஞ்சுதான் இல்ல ஏமாந்துட்டாரு. தெரிஞ்சுதான் போயிருப்பாரு. திருமாவளவனுக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் சும்மா. கட்சிக்குள்ளார இருக்கவங்க என்ன தலைமையில இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்கணுன்னாக்கா தலைவனா இருக்க முடியாது. நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னாக்கா கூடவே இருக்கிறவங்க கழுத்த இருக்க மாட்டாங்கங்கிறது அர்த்தமே இல்லை. ஆதி காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வரலாற்றில் நம்ம பெருசாக சொல்ல முடியாது, எனக்கு சரியாக தெரியல. ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகாலனை கொண்டு வந்து அவங்க மாமனார் வீட்டில் தானே அவன் இறக்குறான். கடம்பூர் சம்பூர மாளிகையில் தானே கொலைங்க நடக்குது. அந்த இடத்துல அந்த கொலை எப்படி நடந்ததுங்கிறத உறவுக்காரர்களே தான் பண்ணுறாங்க. உறவுக்காரர்கள் அந்த கொலைகாரர்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டதெல்லாம் உறவுக்காரர்கள் தான் விடுறாங்க. அது மாதிரி வந்து எல்லாம் பார்த்தீங்க. அதே தான் வந்து சீசர் ஜூலியஸ் சீசரை பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூட்டஸ் தான் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க தான் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு நாடாளுமன்றத்திலேயே சீசரை கொலை பண்ணுறாங்க. நாடாளுமன்ற கூட்டம் நடக்கும்போது அவரை கொலை பண்ணுறாங்க சீசரை. அரசியல் அந்த காலத்துலேருந்தே அப்படித்தான். தான் கூடவே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியோபாட்ரா கிட்ட வந்து சீசர் ஒரேடியாக விழுந்துட்டாருங்கிறது தான் அன்றைக்கி இருந்த பிரச்சனையே. அவளையும் நான் ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லிவிட்டு வந்தேன். அந்தோணி கடைசியில் கிளியோபாட்ரா கிட்ட தம்பிச்சாங்க. கடைசியில் எல்லாருமே செத்தாங்க. ஏன்னா இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கவங்களால தான் ஆபத்துகளே வரும். அதனால் தலைவனாக இருக்கிறவங்க வந்து நெருக்கமாக இருக்கவங்க எங்கே நம்மளை குடி வெட்டுறாங்கிறத பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அரசியல். அதனால் இப்போ திருமாவளவனுக்கு இந்த ஆதவர்ஜுனா என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் இருந்திருக்காது. தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் அங்கே போகிறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பேசாமல் இருக்காரு. தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு பேசாமல் இருக்காரு. இனி ஆதவர்ஜனுடைய பிளான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது விஜய் கூட போய் சேர்றதா வேற என்ன தெளிவாக இருக்குது இல்லை. அதுக்கான முழு இதுதான் அம்பேத்கருங்கிற பேரில் வந்து ஒரு ஷோ ஒன்று நடத்துனாங்க, ஒரு ட்ராமா. இதெல்லாம் அவருடைய எண்ண ஓட்டங்கள்லாம் கரெக்டாக தான் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும், திருமாவளவன் ஒரு பெரிய கூட்டணியில் வரணும், 20 சீட்டு கிடைக்கணும் விடுதலை, அதெல்லாம் தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டணி அவர் வந்து தலைமைக்கு எதிராகவும் தலைவரை விமர்சிச்சும் அந்த இடத்துலையும் பேசல. விடுதலை சிறுத்தைகளை ஒரு கட்டம் தூக்கி வச்சுதான் பேசுறாரு. நீங்க எப்படி எல்லாம் இருக்க வேண்டிய கட்சி அப்படின்னு சொல்லி. அது ரைட்டு. அது எல்லாம் எல்லாம் அது திருமாவளவனுக்கு தெரியாம இருக்குமா? சில இடங்கள்ல வந்து சில சர்வைவுகளுக்கு சில தாக்கு பிடிக்கிறதுக்கு சில பேர்த்துக்கிட்ட நின்று தான் ஆகணும். ஏங்க அவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி திமுக கிட்ட உட்காந்துருக்காங்கல்ல, நான் பார்க்கணுமில்ல, அதையும் பார்க்கணுமில்ல. எதனால இருக்கு இப்போ திருமாவளவன் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து ஆளுங்க காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டு திமுக வந்தோடனே திமுக சப்போர்ட் பண்ணார். என்னன்னாக்கா ஆளுங்கட்சியில் இருக்கிறவனுடைய ஆதரித்து அந்த சலுகை தான் வேணுங்கிற கொள்கைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி பண்ணார். இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கு வேண்டுகிற சலுகைகள்லாம் வாங்குறதுக்கு ஆளுங்கட்சி ஆதரித்து தான் ஆகணுங்கிறது தான் அவருடைய இதாக இருந்தது. அதுதான் அவங்களுடைய லட்சியம். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியலத்துக்கு சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட கழகத்தினுடைய லட்சியம். அது தேர்தலில் நின்னாக்கா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறது ஒரு தேர்தலில் நிற்கவே இல்லை. இன்றைக்கி வந்து சமூக நீதிக்காக அதுக்காகவே அந்த இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அது சரியாக இல்லைங்கிறது வேறு விஷயம். ஏன்னா இன்றைக்கி அடுத்த தலைவர்கள் வரல திராவிட கழகத்துக்கு. இல்லாட்டி போனால் இவ்வளோ பேர் அன்னைக்கு திராவிட கழகங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருந்து தான் இன்றைக்கி திருமாவளவன் போன்றவர்கள்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திராவிட கழகத்தில் தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் பலது வந்து நிறைவேறிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னுடைய பார்வையில் என்னன்னாக்கா, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ பதவிகளை கொடுப்பதனாலேயே சமூக அங்கீகாரம் கிடைச்சிடாது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. அதுக்கு பெரிய உதாரணம் வந்து திரௌபதி முர்மு, இந்தியாவுடைய ஜனாதிபதி, நம்பர் 1 பதவியில் இருக்காங்க. அந்த பதவியில் இருக்கவங்க பட்டியலினத்தை சேர்ந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண். 2 பாயிண்ட். பழங்குடி இனத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒரு பெண். இந்த 2க்குமே அங்கீகாரம் கொடுக்கலையே பாஜக. நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவுக்கு அவங்க தான் வந்து திறந்துருக்கணும். கூப்பிடக்கூட இல்லையே. அதுக்கு அடுத்த உதாரணம் வந்து ராம்நாத் கோவில், முன்னாள் குடியரசுத் தலைவர். ஒரு கோயிலுக்குள்ளார உள்ள வராதுன்னு சொல்லி ஒரு உஞ்சவர்த்தி ஐயர் வெளியே அனுப்பிச்சு விட்டாருங்க. ஜனாதிபதி பதவியில் இருக்கிறீங்க, அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது.
ஆஃப்டர் ஆல் 50 ரூபா சம்பளம் வாங்குற தட்டேந்தி சில்லற பொறுக்கிற ஒரு கோயில் பூசாரி ஐயர் வெளியே போன்ட்டான். ஆக பதவியினால உங்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்காதுங்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். அதுக்கு அடுத்த பெரிய உதாரணம் எடுத்தீங்கன்னா இளையராஜா என்னென்ன வேஷம் போட்டார். இன்னைக்கு ஊரில் அவர் திருவையாறு உற்சவத்தில் பாடம் விட்டுங்க, மியூசிக் அகாடமியில் ஒரு கட்சியை நடத்த முடியாது. என்னென்னவோ வேஷம் போடுறாரு, அவரும் நடக்கலையே. நாடாளுமன்ற இதுக்கு அவரை கூப்பிடல, அவர் எல்லா வேஷமும் தான் போட்டார். ஆக பதவி கொடுக்கறதுனாலேயே உங்களுக்கு பதவியில் இருக்கிறதுனாலே சமூக அங்கீகாரம் கிடைக்காதுங்கிறது தான் திருமாவளவன் அதை தான் சொன்னார். நான் அவருடைய ஒரு கூட்டத்தில் தான் கலந்துக்கிட்டு அதில் நான் திருப்பி அதை சொல்கிறேன். பதவி கிடைக்கிறதுனால நமக்கு சமூக அங்கீகாரம் கிடைச்சிருன்னு நினைக்காதீங்க. சமூக அங்கீகாரம் வேணும்னா மக்களுடைய மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் என்னுடைய இயக்கத்தையே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆதவர்ஜுனா அவங்கெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லாட்ரி சீட்டை இந்த லாட்ரி சீட்டை பற்றி ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் ஒரு புது பாலிசி லாட்ரி சீட்டு சூதாட்டத்தை இது படுத்துக்கிறது அது இதுன்னு கதை பேசுவாங்க. உலகம் பூரா லாட்ரி சீட்டு. இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடாதும்பாங்க. அதுக்கு ஒரு அதை 3% இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதையே உத்தரப்பிரதேசத்தில் நடத்தாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சிக்கிம் லாட்ரி வருது, மணிப்பூர் லாட்ரி வருது, தமிழ்நாட்டு பேரை தவிர மிச்சம் எல்லா பேர்லையும் எல்லா மாநிலத்து பேர்லையும் லாட்ரி இருக்குது. அதை பற்றிலாம் ஒரு வார்த்தை கூட அந்த 3% பத்திரிகைகளெல்லாம் வராது. குடியை பற்றி பாருங்க, நீங்க மதுவை பற்றி பாருங்க. பாண்டிச்சேரியில் மது விலக்கு போராட்டமே நடக்கிறது இல்லை. விழுப்புரத்துக்குள்ளார தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. திருத்தணி தாண்டாக்க குடிக்கலாம், யாரும் கேட்கறது இல்லை. இதுலேயே கும்மிடிப்பூண்டி போகிற வழியில் போனீங்கன்னா நடுமத்தில் ஆந்திரா கொஞ்சம் உள்ளே வரும், அங்கே தண்ணி அடிக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு தானே சும்மா போலித்தனமாக இப்போ குஜராத்தில் மது விலக்கு இருக்குதுங்கிறாங்க. அதை விட சிரிப்பான ஒரு காமெடி எதுவுமே இருக்க முடியாது. நான் உங்கள் திருப்பி சொல்லியிருக்கிறேன். எப்படி நியூ இயர் ஈவில் அந்த குஜராத்துக்குள்ளார ட்ரெயின் போனதுக்கு அடையாளமே ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாரே இது மது விற்பனை நடக்குதுன்னா குஜராத் வந்துருச்சுன்னு அர்த்தம். நவதீவன் எக்ஸ்பிரஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துக்கிட்டு. சமூக அங்கீகாரம் வேணுங்கிறது மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டாலுடைய பட்டியலினம் பிற்படுத்தப்பட்டவருங்கிறதெல்லாம் மாறவே மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதில் என்னன்னாக்கா நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இதில் சுகம் கண்டுட்டோம். இது இருந்தால் அதில் நமக்கு லாபம் கிடைக்குதுன்னு இதுலேயே இருந்துட்டோம். எனக்கு இன்னொரு உதாரணமும் சொல்ல முடியும். தென்னாப்பிரிக்கா, அங்கே நிறவெறி ரொம்ப அதிகம். அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டல் தமிழர்களால் கட்டப்பட்டது. மிகப்பெரிய ஹோட்டல், தென்னாப்பிரிக்காவினுடைய மிகப்பெரிய ஹோட்டல் தமிழர் இருந்தது. ஆனால் அந்த தமிழ் அந்த ஹோட்டலுக்குள்ளார போக முடியாது, நிறவெறி காரணமாக. வெள்ளையர்கள் தான் போக முடியும். அவர்கிட்ட கேட்குற ஒரு எங்கள் ஊருக்கு சந்தித்த போது, ஹோட்டலுக்குள்ளார நீயே போக முடியலையே, அது உனக்கு அவமானமே இல்லையான்னு. எனக்கு என்ன அவமானம்? அவன் காசை வாங்கிட்டு நான் அதை விட பெரிய ஹோட்டல் கட்டி எங்களுக்குன்னு கட்டி வச்சுருக்கிறேன். நான் அங்கே போயிட்டுருக்கிறேன். உன் நிறைவேறினால எனக்கு வர லாபத்தை நான் எடுத்து நான் ஆனந்த மாதிரி நீ அங்கீகாரம் கொடுத்தா என்ன கொடுக்குறேன் எனக்கு என்னன்ட்டேன். தென்னாப்பிரிக்காவுடைய பெரிய பொருளாதாரம் பூரா எங்கள் கீழே தான் இருக்குது, தெரியுமில்ல அப்படின்னு. அவன் நிறைவேறி காட்டிக்கிட்டு ஆட்சியில் தான் உட்காந்துட்டு இருந்துட்டு போகிறான். அந்த ஆட்சியை மாற்றுற சக்தி எங்ககிட்ட இருக்குது. அப்படி தான் அந்த பார்வை அப்படி தான் போகும். அதே மாதிரி நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பல கருப்பு நிறத்தவர்கள் இந்த இதுக்காக கவலையப்பட்டுக்கலாம். அவங்க they live on their own. அவங்களுடைய இது நீ என்ன அங்கீகாரம் கொடுக்குறது தேவையில்லை அப்படின்ட்டா. அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். பிளாக்ஸ் நாட் அலவுட் இருந்தது ஒரு காலத்தில், இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க போகிறதில்லை, இவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறது இருந்துட்டு போ அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒன்று பாருங்க, அமெரிக்கா என்ன பெருசாக பேசினாலும் ஒரு பெண் அங்கே ஜனாதிபதி ஆக முடியல. ஒரு கருப்பர் ஒபாமா ஒருத்தர் தானே விட்டாங்க. ஒபாமாவும் அவர் ஒரு வெள்ளை நிறத்தால் இருந்ததுனால தான் அவருக்கு கிடைச்சது. கமலா ஹாரிஸ் அடிபட்டு போயிட்டாங்க. பெண் கருப்பு சேர்ந்து ஒழிச்சிட்டாங்க. ஆனால் பெரிதாக சமத்துவத்தை போற்றி பாதுகாக்கிற சமூக நீதி இருக்கிற நாடுங்கிற மாதிரி எல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்காவிலே அது இல்லை. ஆனால் அந்த சமூக நீதி கொண்டு வர்றதுங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம்.
இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து பெரும் பணக்காரர்கள் எல்லாத்தையும் அமலாக்கத்துறையில் வந்து அவங்க மிரட்டி வச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற பெருங்கோட்டீஸ்வரர்கள் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு பாருங்க, அத்தனை பேரும் பாஜக ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒரு கட்சியில இருந்து ஒருத்தவங்க வெளியில வராங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கும். நிச்சயமா அது மாதிரி இப்ப ஆதவ அர்ஜுனா எதுவும் ஒரு டேமேஜா உண்டு பண்ணிட்டு நிச்சயமா இருக்கு. அவர்கிட்ட ஒரு 50 பேராவது இருக்க மாட்டாங்களா? பெருசா இருக்காது. அது ஏன்னா அதாவது நிர்வாகிகள் மட்டத்திலேயாவது இருக்குமா? இருக்கும். நிர்வாகிகள்லாம் அது பழனிசாமி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காருல்ல, அது மாதிரி தான். யாருக்கிட்டையுமே ஒரு பணக்காரன் பழமொழி கேட்டது இல்லையா, பணக்காரன் பின்னாடி பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர் இருப்பாங்கன்னு. அது மாதிரி தான் அது. பைத்தியத்தை வேடிக்கை பார்க்கறது ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பணக்காரன் பின்னாடி ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்ப விஜய் கட்சிக்கு போறாருல, அப்ப விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும்ல, இது பெரிய பலமா? ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்படி இல்லை, விஜய் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி தெரியல சார். அரசியலுக்கு வந்துட்டாரு சார். அதை அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு மீட்டிங்க்கு முன்னாடி அவர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குது. நல்லாவே தெரியுது. அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மாத கணக்காகுது. இவர் ஒவ்வொரு மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த மீட்டிங் வரதுக்கு 1 மாதம் 2 மாதம் கேப் இருந்தால் கட்சி எங்கேருந்து வளரும்? அரசியலுக்கு அவர் வந்த மாதிரியே தெரியல. கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள. இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் என் வீட்டுக்கு வந்தால் உதவி பண்ணுறேன்னு சொல்ல ஒரு மகத்தான தலைவர் பூலோகமே பார்த்ததில்லை. எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது யார்கிட்டயோ இந்த கட்சி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கலாம்னு நினச்சிருக்காரு. இவரை கூப்பிட்டு இவருடைய ஹெல்ப்பை கேட்டிருக்காரு. இவர் வந்து தான் ஒரு நீங்களே ஏற்றி விட்ருக்கீங்க, எலெக்ஷனையே நிர்ணயிக்க ஒரு பிரசாந்த் கிஷோர் இவரும் தான் இந்தியாவுடைய தேர்தலையே நிர்ணயிக்கிறவர்கள் சொல்லி அவங்களெல்லாம் ஏற்றி விட்ருக்கீங்க. அவங்க அதை நம்பிக்கிட்டு அவர் கூப்பிட்டுருக்காரு. அதனால விஜய் கிருஷ்ணன்ல போஸ்டிங்லாம் தர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? போஸ்டிங் அவருக்கு தான் கொடுப்பாரு. இந்த பட் கட்சிக்குள்ளார இப்போ கொஞ்சம் இவரை உள்ள விடுறதுல கொஞ்சம் தகராறுகள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? விஜய்க்கவா? புசி ஆனந்தெல்லாம் அவர் எது ஆதரிக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். மார்ட்டினுடைய எதிர்காலம் என்னங்கிறது அவர் ஜாதகத்தை எல்லாம் பார்த்துருப்பாரு. அவருக்கு தெரியும். அதாவது ஆதரவு அர்ஜுன் பார்த்துருப்பாரு.